₹60 கொடுத்து ஒரு சாண்ட்விச் வாங்குறீங்களா? ஆமாம். அப்போ அதே ₹60 வச்சு ஒரு குடும்பமே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி சொல்கிறேன். இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் சேவ் திஸ் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் 100 days 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 53. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பேட்டிஸ் வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கலாம். இது வந்து அமெரிக்கன் பிராண்டு தான் இந்த சிக்கன். இது பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்றது பேட்டிஸ் தான். இது ரெடிமேடாக நான் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரோசனு. இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு நம்ம வந்து பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஆயிலே ஆட் பண்ணாமல் இதை நம்ம செய்கிறது வந்து. ஸோ அதனால் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். அது நல்லா பேக் ஆகி கொடுத்துரும், நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ப்ரெட்டெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த சாப்பிங் போர்டு மேலே வச்சு ஒவ்வொரு ப்ரெட்டை, ஏன்னா உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன சாஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. அது வந்து அப் டு உங்கள் சாய்ஸ் தான். அது எல்லாமே வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கெட்சப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அந்த டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து எல்லா ப்ரெட்லேயுமே இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் இது கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க்கு போனாங்களா அது வந்து லஞ்சாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்களே டயட்டில் இருக்கிறீங்கனாலும் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டா போதும், ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கே. டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது செம்ம டேஸ்டியாக இருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா இது நம்ம வீட்டிலே எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஹெல்தி. ஸோ அதனால் நீங்கள் வரியே பண்ணிக்க வேணாம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டஃபிங்கில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, நான் வந்து ஆனியன் ரொம்ப தின்னாக மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து மயோனஸ் ஆட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்தி பண்ணுறோம், அதனால் நம்ம மயோனஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் டோட்டலாகவே. மயோனஸ்க்கு பதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணனால கேர்டு இருக்குது பாருங்கள், கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 முட்டையை வந்து மிக்சியில் விட்டு சும்மா பல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவே டேஸ்டியாக தான் இருக்கும். அதில் ஆயிலோ எதுவுமே சேர்க்காதீங்க. நீங்கள் அது கேர்டு போட்டாலே செம்மையாக தான் இருக்கும். கேர்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வந்து எல்லா ப்ரெட்லேயும் வந்து நம்ம வச்சுக்கலாம். கேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப புளிச்ச கேர்டாக ஆட் பண்ணாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அந்த மாதிரி கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் நான் அல்மரை பிராண்டு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து புளிக்காது அந்த அளவுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கெச்சப் இருக்குல்ல, அது நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு அதே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்ஸ் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். எனக்கெலாம் வந்து சாண்ட்விச்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் சாண்ட்விச்னால். எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இந்த ஒரு சாண்ட்விச் இருந்தாலே போதும். இது சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடித்தாலே எங்களுக்குலாம் செம்ம ஃபுல்லாகிடும் வயிறு. இருக்கிறதுலே வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்ல, இதுதாங்க ரொம்ப பிரெட் ஆம்லேட். ஒரு ப்ரெட்டை வச்சுக்கிட்டு 2 ஆம்லேட்டை போட்டு ப்ரெட்டை போட்டோமா பிரேக்ஃபாஸ்ட் தயார். ஆனால் நம்ம இதுக்கு இட்லி ஊற்றிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அதுவும் ஹெல்தி தான். ஆனால் இதுவும் நமக்கு வந்து வேலை கொஞ்சம் மிச்சமான மாதிரி இருக்கும். இப்போ வந்து பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட நம்ம சொல்லலாம். அன்றைக்கி நானே கேர்ட்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி அவகேடோ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அவகேடோவில் வந்து மில்க் ஷேக் போட்டுடலாம், இந்த பிரெட் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அவகேடோவில் வந்து மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டா வந்து நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லி தான் அன்றைக்கி அவகேடோ கட் பண்ணி வச்சுருந்தேன். அவகேடோ மில்க் ஷேக் ஒன்றும் இல்லைங்க. அவகேடோ எடுத்து போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாலும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகரே வேணாம்ப்பா நான் அப்படியே குடிச்சிருவேன்னாலும் ஓகே, உங்கள் சாய்ஸ் தான் எல்லாமே. நான் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அங்கே பின்னாடி ஏரியாலாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். இப்போ தான் நான் வீடியோவிலே பார்க்குறேன். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு எடுக்கணும்னு நினச்சேன், பட் முடியல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இது எல்லாமே வந்து உங்களால் தான். உங்கள் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. அண்டு இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னென்னா வந்து யூடியூப்காரன் செம்மையாக ஆப்பு வச்சுட்டான் எங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 8000 மாற்றிட்டான். அப்படியே டபுளப் ஆக்கிட்டான். ஃபெப்ரவரியிலேருந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கே இங்கே முக்கிடும். 8000னா என்ன பண்ண போகிறோன்னு சத்தியமாக தெரியல.
ஓகே இன்ஷால்லா வில் வெயிட் அண்ட் see. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவகேடோ எடுத்து எல்லாமே போட்டுப்போம். லைவ் வரலாமா இல்லை லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசினா தான் உங்களுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அவகேடோ வந்து ரொம்பவே ஹெல்திக்கு நல்லதுங்க. நம்ம ஹேர் க்ரோத்துக்குலாம் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம அவகேடோ சாப்பிட ஆரம்பித்த பிறகு. இது நீங்கள் அப்படியே ஸ்பூனில் கூட எடுத்து சாப்பிட்லாம். இது அப்படியே நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கூட சாப்பிட்லாம். ஆனால் மில்க் ஷேக்காக போட்டு குடித்தா டேஸ்ட்டு தாங்க. நம்ம நாக்கு என்ன அப்படியேவா சாப்பிட்லாமா தோணுது. டேஸ்ட்டு கொஞ்சமாச்சும் கேட்குதே நமக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டேன். அப்படி இல்லைனா இப்படியே வச்சு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். இப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆட் பண்ணணுன்னு கிடையாது. இது வந்து ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் மில்க் தான். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊரில் ஆவின் பால் கிடைக்கல, அது கூட நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி தான் வருது. ஸோ அவ்வளோதான். இது வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டா மில்க் ஷேக் ரெடி. இப்போ வந்து லெட்யூஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். லெட்யூஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்திங்க. சலட்க்கு இதுக்கெலாம் வந்து லெட்யூஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். சாண்ட்விச்சுக்கும் சரி, நம்ம எதாவது சாலட் செய்கிறோம்னாலும் சரி, நம்ம அதில் கொஞ்சமாக லெட்யூஸ் ஆட் பண்ணாலே வந்து அதோட டேஸ்ட்டை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லெட்யூஸ்ன்றது வந்து ஒரு முட்டைகோஸ் வகை தான். சப்போஸ் நம்ம ஊரில் லெட்யூஸ் விற்கலைன்னா நீங்கள் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முட்டைகோஸை விட இந்த லெட்யூஸ் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து எதுக்கு இப்போ நான் சாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ நம்ம மேலே அந்த ஆனியனோட ஸ்டஃபிங் வச்சோம்ல, அது மேலே கொஞ்சமாக இது போட்டால் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நல்லா தின்னா எவ்வளோ பொடிசாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். சாண்ட்விச் மேலே நம்ம எல்லா சாண்ட்விச் மேலேயும் கொஞ்சம் வச்சுக்கிட்டே வந்துடுவோம் இந்த மாதிரி லைனாக. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி வச்சிட்டாலே சூடாகவே இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் லஞ்சாகவே கொடுத்து அனுப்பிடலாம். ஹெல்தி தானே, ரொம்ப ஹெல்தி. அதனால் நீங்கள் லஞ்சாகவே நீங்கள் கொடுத்து அனுப்பிடலாம். ரொம்ப வேலை மிச்சம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் செம்மையாக சேஞ்ச் ஆகி அதுலேயே ஆயில் வந்து வெளில வந்திருக்கு பாருங்கள். நான் சுத்தமாக ஆயில் சேர்க்கவே இல்லை. இப்போ அதை எடுத்து இது மேலே ஒன்று எடுத்து வச்சுப்போம். சூடாக இருக்கும். ஏர் ஃப்ரையரில் வைக்கிறவங்க வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த சைட்லலாம் வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும். நானே சூடு நிறைய தடவை வச்சுருக்கேன் ஏர் ஃப்ரையரில். ஸோ இந்த மாதிரி ஒரு டாங் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி டாங் வச்சு நம்ம மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க மேலே ஒவ்வொன்றும். அன்றைக்கி வந்து நான் வந்து 5 தான் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரெட்டுக்கு வந்து பேட்டிஸ் இல்லை. அதுக்கப்புறமா அந்த சிக்கனோட இருக்குள்ள ரொம்ப தின்னாக இந்த பர்கர் பேட்டிஸ் இல்லாமல் சாண்ட்விச் பேட்டிஸ்னு விற்கும், அதுதான் அதுக்கப்புறம் அதில் வச்சேன் நான். அட் லாஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் பண்ணிக்கிட்டு டபுள் சைடு வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. இல்லை உங்கள்கிட்ட டோஸ்டர் இருக்கா, ஃபஸ்ட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு எடுத்துனாலும் ஓகே. என்கிட்ட டோஸ்டர் இல்லாதனால நான் தவாவில் வச்சு டோஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தவாவில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம க்ரன்ச்சியான ஜூஸியான சூப்பரான சாண்ட்விச் வீட்டிலே தயார். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது டோஸ்ட் பண்ணும்போது சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அது மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னும் வர கண்டென்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுட் ரிலேட்டடாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப காமாக இருந்து என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். ஸ்டே டியூன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.